Hi friends, Auto Power Pack நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரோட லொகேஷன் பிளேஸ் அதாவது மேல பாருங்க. ஸோ இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காம்பேக்டான ஹைட்லயும் அவரோட லொகேஷன் அதாவது கிரவுண்ட்ல இருந்து ஒரு மூணு மாடி இருக்குமா சார்? இப்போ 3 மாடி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மிஷினை நாங்கள் ஏற்றிட்டு இந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணி இந்த இடத்துல சார் மிஷின் ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட சார் வச்சிருக்க ஷாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி தேனாம்பேட்டையில் வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க இப்போ இந்த டபுள் ஹெட் மிஷின் எடுத்திருக்கீங்க. ரெண்டாவது உங்க இடத்துல சத்தமே வரக்கூடாது, கம்ப்ரஸர் சத்தமே வரக்கூடாது. அதுக்காக நம்ம கம்ப்ரஸர் கொடுத்துருக்கோம், சைலண்ட் ப்ரூஃப் அந்த கம்ப்ரஸர் தான். ஸோ இப்போ இந்த சைலண்ட் ப்ரூஃப் கம்ப்ரஸர் எதுக்காக கொடுத்தோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போனோம்னா சுற்றி சிட்டி, ஸோ சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா சவுண்ட் நாய்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்காக சார் அட்வான்ஸ்டாக இந்த ஆப்ஷனும் கேட்டார். ரெண்டாவது மிஷினில் சின்னதாக பவுடர் ஸ்பைசஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஓட்டுற மாதிரி ஆல் இன் ஒன் டைப் ஆஃப் மிஷின் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ சார் இப்படி தான் மிஷின் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. மிஷின் எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்போம். சார் இப்போ நீங்கள் ஸ்ரீஹரி ஸ்டோர்ஸ் நீங்கன்னா பார்த்துக்கிறீங்க, மிஷின் எப்படி சார் ரன் ஆகுது, உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுத்தாங்க, அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ். நான் வந்து மிஷின் வந்துட்டு பல இடத்துல பார்த்தேன். கையில் பேக்கிங் பண்ணும்போது டைம் நிறைய ஆகுது, ப்ளஸ் எனக்கு டைம் சேவ் பண்ண முடியல, மேன் பவரும் கொஞ்சம் கம்மி. அதை நம்ம எப்படி ரிடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மிஷின் நிறைய இடத்துல பார்த்தேன். நம்ம பாண்டிச்சேரியில் ஆட்டோ பவர் பேக் வந்து எனக்கு யூடியூப்பில் பார்த்து டைரெக்டாக அங்கே போயிட்டு சாரை பார்த்து பேசி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவனோட அப்ரோச் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. இந்த அப்ரோச்சுக்காகவே அந்த மிஷினை நான் வந்து எடுத்துட்டேன். ஒரு 1 டைம் தான் போனேன், பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச உடனே நான் உடனே அன்னைக்கு அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிட்டேன் மிஷினை. ஒரு 1 மந்த்ல எனக்கு மிஷின் வந்துருச்சு கையில. ஒரு 3 நாள் 4 நாள் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்ட இருந்து எப்படி பண்ணணுன்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு மெட்டீரியலுக்கும் எப்படி கவர் எப்படி மாற்றணும், நம்ம அந்த ரோல் பண்ணுறது எப்படி, அந்த பிரிண்டட் எப்படி கொடுக்கணும், அந்த இது எல்லாமே எனக்கு வந்து நல்ல கிளாஸ் எடுத்து நல்லா எனக்கு அப்ரோச் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு நானே இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே A to Z எல்லாமே நானே பண்ணிட்டு தான். ஓகே சார், நீங்க பிளைன் ரோலும் ஓட்டிப்பீங்க, பிரிண்டர் ரோலும் ஓட்டிப்பேன் நான். ஓகே சார். இப்போ இந்த வீடியோல கான்செப்ட் என்னன்னா, இவ்வளவு ஹைட்ல மிஷின் டெலிவரி பண்ணிட்டு செகண்ட் ஒன் பிரிண்டர் ரோல் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க பிரிண்டர் ரோல் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு, தம்பி இந்த மாதிரிலாம் டிசைன் போடணும், இந்த டிசைனுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, டிசைன் போறப்போ நம்ம எப்படிலாம் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு பிரிண்டர் ரோலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்க என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா டிசைனிங் வந்துட்டு நமக்கு எப்படி பிடிக்குதுன்றதா ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட். நமக்கு பிடிச்சிருந்தாதான் ஜனங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். நமக்கே பிடிக்காம இருக்கிறது வந்து ஒரு திணிக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சி வாங்குறதுக்கும் பிடிக்காம வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் வந்து நான் வந்து ரொம்ப மேனுவலா ரொம்ப கிரியேட்டிவிட்டியா பண்ணி ரொம்ப டஃப்பாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து நம்ம சார் வந்து ஞானேல் சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக அவர் தான் ரொம்ப தேங்க் பண்ண. நான் அவர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு, அவர்கிட்ட தான் நம்ம பேசி நம்ம பையர்ட்ட அவங்கள்ட்ட பேசி வாங்கிட்டுருக்கோம். அதுக்கும் நம்ம பேரை போட்டே பண்ணதுனால, நம்ம பிராண்டை போட்டு பண்ணதால இன்னும் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே சார். ஆக்சுவலா நம்ம ஒரு மிஷின் எல்லா கஸ்டமர் எப்படின்னா இவங்க மிஷின் மட்டும்தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்துட்டு நினைக்கிறது உண்டு நார்மலா எல்லா கஸ்டமரும். நம்ம எப்படின்னா ஒரு கஸ்டமர் மிஷின் வாங்குறாங்கன்னா மிஷினுக்கு என்னென்ன தேவை, கம்ப்ரஸர் தேவை, கம்ப்ரஸர்ல இந்த மாதிரி சைலண்ட் ப்ரூஃப் கம்ப்ரஸர் வேணுமா, இல்ல ஹெவியான சைஸ் கம்ப்ரஸர் வேணுமா, இல்ல சவுண்ட் நாய்ஸ் இல்லாம சவுண்ட் நாய்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ கஸ்டமருக்கு அவங்க இடத்துக்கு தகுந்த போல அந்த மாதிரி பண்றது. இப்போ நம்ம இந்த ரோல் டிசைன் இருக்குல்ல, இந்த ரோல் டிசைனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா போறப்போ அந்த ஐ மார்க் செட் பண்றது, அந்த டேட் பிரிண்ட் கரெக்டா கேப் வைக்கிறது, ப்ராடக்ட் கடுக்கு சேருறது கேப் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஐடியாஸ் எல்லாமே சார் கொடுத்தாரு உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா கொடுத்தாரு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் வந்து இன்னும் மிஷின் மேனுவலா தான் இப்ப நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் மிஷின் செட்டிங் சொன்னேன், அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பைசா ஆகிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் மேனுவலாவே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு மேனுவலே ஓகே, மேனுவல் பர்ஃபெக்டா இருக்கு எனக்கு. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எனக்கு மெயின் வந்து அங்கே போய் நான் பார்த்ததுமே அவங்க கிட்ட நான் மிஷினை ஓட்டி காமிக்க சொன்னேன். அவங்க அட்டன் டைம்ல எனக்கு போட்டு ஒரு பவுடரும் பண்ணி கொடுத்தாங்க, ரைஸ் போட்டு அதையும் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஓட்டி காமிச்சோன்னா அந்த கம்ப்ரஸர் வந்து சவுண்டே இல்லாமல் எனக்கு வந்தது. எனக்கு அதுதான் இருக்கிறதே ரொம்ப
கம்ஃபர்டபுளா பிடிச்சி போச்சுன்னா நம்ம மாடியில வச்சிருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு சத்தம் போட்டோம்னா ஃபுல்லாவே கேட்கும். கண்டிப்பா. அதனால வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எனக்கு வேணும்ன்றதுனால அந்த மிஷினை ஓட்டி காமிச்சோன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. அதனால ஓகே பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோல இருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் மிஷினரிஸ் மட்டும் தான் நாங்க கொடுப்போம், அதுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. மிஷினுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், கம்ப்ரஸர், ரோல் டிசைன், ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு சர்வீஸு ட்ரைனிங்லாம் எப்படி சார் இருந்துச்சு? சர்வீஸ்லாம் வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் தான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, எனக்கு அவர்கிட்ட போய் பார்த்த உடனே அவரை அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, மிஷின் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதேமாரி நம்ம கால் பண்ணால் உடனே இன்னைக்கு அனுப்புறாங்கன்னா இன்னைக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நாளைக்கு அனுப்புங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கும் மிஷின் ஓடல, ஆள் அனுப்புங்கன்னு சொன்னாக்கா உடனே எனக்கு வந்து அதை நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அது சர்வீஸ் வந்து குட். ஓகே சார். மோஸ்ட்லி எல்லாருமே எப்படின்னா அந்த டைம் மிஷின் கொடுத்துட்டாங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கறது டிலே ஆகுது. நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம கஸ்டமர் எனக்கு வந்து அந்த மாதிரி கஸ்டமர் நான் அனுபவிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கரெக்டா பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அதனால வந்து எனக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அது அந்த கஸ்டமர் தெரியல. நம்ம ஃபோன் பண்ணோம்னா அது எந்த டைமா இருந்தாலும் சரி, நான் மிட் நைட்ல பண்ணா கூட அட்டன் பண்ணி ஒரு ரீசனபிளான பதில் வரும் எனக்கு. மறுநாள் காலையில எனக்கு கால் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு மிட் நைட் சொல்லும் போது தான் சார் ஞாபகம் வருது சார். ஏன்னா ஞானவேல் சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீஹரி ஸ்டோர்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்கடா அப்படின்னு. என்ன டைம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு சொன்னார், தம்பி கரெக்டா எனக்கு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சாருப்பா. 12 மணிக்கு கால் பண்ணி நான் வந்து சர்வீஸ் சப்போர்ட் அட்டன் பண்ணேன். ஏதோ சின்னதா ஏதோ ரோல் தான் மாற்றப்போ ஏதோ ஃபால்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அந்த 12 மணிக்கு ஏதோ வீடியோ கால் வந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பா 12 மணிக்கு நான் சொல்றேன். நான் வந்து இந்த சர்வீஸை வந்து நான் கஷ்டப்படல. நமக்கு எல்லாமே மிஷின் வாங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு எடுத்து 1 இயர் கிட்ட ஆகும்போது நல்லா ரன்னிங் ஆயிட்டு. ஆமா, நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு சர்வீஸ் நல்லா இருக்கிறதுனால குட். ஓகே சார். இதே மாதிரி மோர் டீடைல்ஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சார். எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மணி 2 மணி ஆகுது. இந்த வெயில் டைம்ல வீடியோ எடுக்குது சார். நம்ம கோசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வேலையை விட்டுட்டு கீழே கடையை விட்டுட்டு ஒரு ஆளை விட்டுட்டு வந்து நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். சார் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் மிஷின் வாங்குற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா இந்த இடத்துல கண்டிப்பா இன்னும் ஒரு 2-3 மிஷின் கம்பல்சரி ஓடும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனா கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சப்போர்ட் கொடுப்போம். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி புது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ.